வணக்கம். இப்போ நீங்க பார்க்குறது வந்து இட, சுஷ்முனா, பிங்கலன் இருக்கு இல்லையா? இது 3மே 3 நாடிகள் சம்மந்தப்பட்டது. இதுக்கு ஆன்மீகத்தில, தியானத்தில முன்னோர்கள் வந்து தெய்வங்கள வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறாங்க. இதில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாரி மெய்ப்பொருள வச்சு சொல்லுவாங்க. அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு காமிக்கக்கூடிய இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது, இட அப்படிங்கிற இந்த இடது நாசி, இடது நாடிக்கு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது மாகாளியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இடது நாசியில் வரக்கூடிய சுவாசிக்கும் மாகாளி. அதே சுஷ்முனா அப்படிங்கிற நடு நாசிக்கு, அதாவது சுழுமுனை நாடிக்கு உங்களுக்கு மகாலட்சுமியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து பிங்கல வரக்கூடிய வலது நாசிக்கு, வலது நாசியில் ஓடக்கூடிய சுவாசத்துக்கு, பிங்கல நாடிக்கு உங்களுக்கு வந்து மகா சரஸ்வதியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பொருள் மட்டுமே போதுமான கேட்டால், இந்த பொருள் வந்து இன்னொரு பக்கம் போகும்போது வேறு மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வேலை செய்யும். இந்த காளியோட தன்மை எப்படி இருக்குமோ அதுபோல் உங்களுக்கு இந்த இடதுநாசி தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த சுழுமுனை நாடிங்கிறது மகாலட்சுமி அருள் அப்படிங்கும்போது, நாம் வந்து எந்த அளவுக்கு நியாயமான முறையில் இருக்கிறோமோ அதுக்கு இறைவன் பார்த்து கொடுக்கக்கூடியது தான் அந்த லட்சுமி கடாட்சிங்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம், தெய்வத்தாலாக முயற்சி மேய்வெடுத்த குளிரும், இதெல்லாம் செய்யும்போது அங்கே வந்து நம்மளுடைய இறை அன்பு வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும்போது தான் தெய்வத்தாலாக முயற்சி மேய்வெடுத்துக்கும் முயற்சி செய்யும்போது உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத எப்பவுமே சுழுமுனை. அந்த சுழுமுனைங்கிறது இறைவன்ட்ட ஒப்பரேஷன் ஒரு கடமையை செய்யணும். அப்படி செய்யும்போது அங்கே வந்து மகாலட்சுமி அருள் வந்து கிடைக்குது. 2 நாசியும் சரியான முறை வேலை செஞ்சு ஓடக்கூடியதுன்னு அர்த்தம். இவருக்கும் சுஷ்மனாங்கும் போது இன்னும் உச்சநிலைக்கு வந்து போகக்கூடியன்னு ஒரு அர்த்தம் வந்து வரும். அப்படி வரும்போது அங்கே இருக்கும்போது என்னொன்று இந்த இடங்களையும் பிங்களையும் சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மை வந்து வரும். அப்போ அதுக்கு மகாலட்சுமி வந்து வச்சுருக்காங்க. சரிங்க. அந்த பிங்களைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா சரஸ்வதி, எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய தன்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுன்னா இந்த வலது நாசி வந்து செய்யும். அதனால் வந்து மகா சரஸ்வதி வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் கட்ட பஞ்சாயத்துன்னா அவங்களுடைய தன்மையில் வந்து இப்படி கால்குலேஷன் போட்டால் இந்த மாதிரி செஞ்சோம்னா இப்படி பேசினோம்னா அவங்க வந்து அடங்கி நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அங்கே வந்து உருவாக்குறாங்க. இந்த காளிங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக போடணுமோ அந்தளவுக்கு அமைதியாக போனோம்னா நம்ம எதிர்க்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். உணர்வுபூர்வமாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த காளிக்கு வந்து குறிப்பிடும். இப்படி வரும்போது இதெல்லாம் என்னுடைய புரிதலில் இந்த படத்தை பார்த்து இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்மீகத்தில் புரிதல் வந்து வரும். அப்போது இந்த என்னுடைய புரிதல் வந்து உங்களுக்கு சரியானதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இதை விட்டு விலகிடலாம். சரிங்களா? ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து இந்த சக்கரங்கள், அதுக்கப்புறம் மூச்சு, இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி விதமான அனுபவம் வந்து வரும். அதுக்கு உண்மை பொருள் புரியும் போது அதை பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்கும். அந்த உண்மை பொருளோடு பயணிக்கும் போது அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த உண்மை தன்மையை, அந்த பிரபஞ்ச வெளிப்பாட்டு இறை ஆற்றலை எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஒரு ஆனந்தத்தோடு அதுக்கு உண்மை தன்மையை கொடுத்து வாழ்வையும், புற வாழ்க்கையும், அக வாழ்க்கையும் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும். அப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்ததுனால சரி பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பயிற்சி செய்கிறது வரைக்கும் மற்றவங்களுக்கும் கொடுப்போம். கொடுக்குறப்போ அவர்களுக்கும் இது வந்து புரிஞ்சுது அப்படின்னா சந்தோஷங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறேன். அப்போ மாகாளிங்கும் போது குறிக்கிறது வந்து கடந்த காலம். நிறம் வந்து நீலம். உங்கள் இடது ஆற்றல் நாசியில் உங்கள் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை பாதிக்கிறது. இந்த நாளிங்கிறது நாசி. சரிங்களா? மற்றும் விருப்பங்களை பாதிக்கிறது. இது உங்கள் நினைவுகள் மற்றும் கடந்த அனுபவம் தொடர்புடையது. உங்கள் இடது ஆற்றல் நாசியில் பிரச்சனை இருந்தால் உணர்ச்சி மிகை நிலைகள் ஏற்படலாம். அதாவது உணர்ச்சி பூர்வமானது இடது நாசிக்கானது. மகாலட்சுமி வந்து குறிக்கும் நிகழ்காலம். நிறம் வந்து வெள்ளை. இது நம் நிகழ்காலத்தை குறிக்கும், சமநிலையும் குறிக்கும். அப்போ நிகழ்காலத்தை குறிக்கிறது மற்றும் சமநிலையை வந்து அளிக்கூடியது. அப்போ குண்டலினி சக்திங்கிறது எப்படி இருக்கும், நடுமத்தியமாக இருக்குமா, அந்த நடுமத்தியில் போகும்போது எனக்கு வந்து போய் சேரும். மகா சரஸ்வதிங்கிறது வந்து குறிப்பது எதிர்காலத்தை குறிப்பிடக்கூடியது. அப்போ நிறம் வந்து மஞ்சள். உங்கள் வலது ஆற்றல் அல்லது வலது நாசியில் எதிர்காலத்தை திட்டமிடும் திறன் மற்றும் செயல்படுத்தும் ஆற்றலை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ பாதிப்பு இருந்தால் பாதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து உண்மை இருந்தால் குறிக்கிறது. இது கோபம், எரிச்சல், மன அழுத்தம் போன்ற எதிர்மறை உணர்வுகளிலும் பங்கு வகிக்கிறது. உங்கள் வலது நாசி நான், எனது, என்னை என்ற எண்ணங்களையும் செயல்படுத்துகிறது. அது கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த குண்டலினி சக்தி என்பது நம்முள் உள்ள தூய விருப்ப சக்தியாகும். இது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக ஆன்மீக சக்தியாகும். பண்டைய நாகரிகங்கள் இந்த எலும்பில் புனித சக்தி உடைகிறது என்று அறிந்திருந்தன. அப்போது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது சுய உணர்வு. சேக்கரம்ங்கிறது சக்கரை எலும்பு, அதாவது சேக்கரம் எலும்புனா கீழே கூடிய ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய 5 எலும்பு சேர்ந்து சேக்கரம்ங்கிறது. குண்டலினி சக்தி சுய உணர்வு மூலமாக நடுநாசி வழியாக, அதாவது உங்களுடைய முதுகுத்தண்டு
நாசி வழியாக எழுந்து ஒவ்வொரு சக்கர எலும்பின் மேலும் உள்ள 6 சக்கரங்களையும் அப்படியே தொட்டு 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 போகும். அதாவது துளைத்துன்னு போட்டுருக்காங்க. தொட்டு தொட்டு தலை உச்சியில் உள்ள பிரம்மரந்திரத்தை பிரம்மரந்திரத்தை அடைந்து அமைதியான குளிர்ச்சியின் ஊற்று போல் உயர்வதே ஆகும். இதை குறிக்கும் சிறிய ஊற்று என்ற சொல் சுயஉணர்வு பற்றி பண்டைய ஞானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நீங்கள் வெப்சைட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் வந்து இதை போட்டிருப்பாங்க. அப்படி நான் தேடி எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? நீங்களும் இதை பார்த்து உங்களுக்குள்ள அந்த சக்தி நிலைப்பாடு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சி அப்படின்னா உணர்வுபூர்வமாக தான் தெரியும். அப்போது ஒருத்தர் அனுபவித்து இது உண்மை, இந்த மாதிரி இருக்குது, இதற்கான மெய்ப்பொருள் விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்குள்ளேயே ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையுமே வெவ்வேறு மெய்ப்பொருள்லாம் உள்ளே வந்து இணைஞ்சிருக்குது. எனக்கு என்னுடைய குருநாதர் நிறைய பேர் வந்து வரிசையாக காமிச்சதில் கடைசியாக நண்பன் டாக்டர் ராஜேஷ் வந்து நிறைய மெய்ப்பொருள் விளக்கத்தை வந்து கொடுத்ததன் மூலமாக எனக்கு இதை பார்த்தோன்னே ஆமாம் இது ஓரளவுக்கு உண்மைதான் அப்படிங்கிற புரிதல் வந்ததுனால தான் உங்களுக்கு இது வெளிப்படுத்தியிருக்கிறேன். சரிங்களா? அப்போது யாராவது ஒரு குரு தொட்டு கொடுக்காம நமக்கு என்ன முடியாது, இந்த மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு புரியாது. அப்படிங்கும்போது சரகலையும் சேரும்போது இந்த மெய்ப்பொருள் விளக்கமும் சேரும்போது ரொம்ப இன்பமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரகலை கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து சரகலை வகுப்பில் உங்களுடைய ஊரில் இருந்துகிட்டேவோ நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ஏற்கனவே சரகலை முடித்து வைத்த ரெக்கார்டிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 28 மணி நேரத்துக்கு இருக்குது. அந்த 28 மணி நேரம் வீடியோவில் எல்லா விளக்கமும் முழுமையாக இருக்குது. நீங்கள் அதை வந்து வாங்கி முழுக்கமாக கேட்டு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய சந்தேகத்துலாம் என்ன பண்ணிக்கலாம், எங்கள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். நேரடியாக மறுபடியும் திரும்ப வந்து கற்றுக்கணும், அதாவது ஆன்லைன் மூலமாக நேரடியாக உட்காந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லா மாடலும் ஒரு 5-6 பேர் சேர்ந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு நேரடியாக வந்து வகுப்பு எடுக்கப்படும். ஸோ அது ஃபீஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அப்போது நம்மளுடைய சரத்தை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த சரத்தை வந்து உணர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடும்போது அதற்கான காலம் தள்ளி போகும், வயது தள்ளி போகும், அதற்கான வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தள்ளி போக தொடங்கும். இந்த இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயம் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இறை அருள்முறை நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கிடைக்க போகுது. நான் அட்வைஸ்மெண்ட் பண்ணதுனாலையோ, நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன்னு சொன்னதுனாலையோ, நான் வகுப்பு எடுக்கிறதுனாலையோ, விளக்கம் கொடுக்குறதுனாலையோ நீங்கள் கற்றுக்க போகிறதில்ல. உங்களுக்குள்ள இருந்த அந்த தூண்டுதல் வந்தால் மட்டும்தான் கற்றுக்க போகிறீங்க. அப்படி ஒரு தூண்டுதல் வந்ததுன்னா யார்கிட்ட வேணாலும் கற்றுக்குங்க. எந்த குரு கிடைச்சாலும் அந்த நல்ல குருவாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டட்டும். ஒருவேளை என்னிடம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி இந்த விளக்கத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பயன்படுத்திக்கங்க. நன்றாக வாழ்ந்து இறையர்களோடு நலமாக இந்த உலகத்திற்கு நன்மையானவர்களாக இருப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும். குருவே நம, தந்தையே நம. வானம் போல் வாழ்வீராக. ஓம் சரவணபவம். வாழ்க வளத்துடன். சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. மீண்டும் நாம் ஒரு பதிவில் சந்திப்போம். குருவே நம, தந்தையே நம.